ஹலோ கைஸ், வெல்கம் டு காலிவுட் கோட்டை. இன்றைக்கி நம்ம கோட்டையில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோன்னா, சியான் விக்ரம் சரோட நெருப்பான வெயிட்டிங்கில் இருக்கும் சியான் 63 படத்தோட தற்போதைய லேட்டஸ்ட் ஷூட்டிங் நிலவரம் என்ன மற்றும் படத்தை பற்றி நமக்கு தெரிந்த சில லேட்டஸ்ட் தகவல்களை பற்றியும் தான் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். சியான் சார் ஃபேன்ஸ் எல்லாரும் சியான் 63யோட ஷூட்டிங் எப்போ தொடங்கும் அப்படின்னு ஆவலாக வெயிட்டிங்கில் இருந்தீங்க. அண்ட் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே ஷூட்டிங் வந்து சென்னையில் இந்த மாதம் தொடங்கியாச்சு. ஸோ தற்போது ஷூட்டிங் வந்து சென்னையில் விறுவிறுப்பாக போயிட்டு இருக்குது. அண்ட் இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு குவிக் ப்ராஜெக்ட் அப்படின்னே சொல்லலாம். 6 மாதத்துக்குள்ளே இந்த ப்ராஜெக்ட் வந்து டைரக்டர் ஆனந்த் சங்கர் வந்து முடிக்கணும்னு பிளான் பண்ணியிருக்கிறாராம். 2026 எண்ட் அல்லது 2027 ஜனவரிக்குள்ள இந்த படம் வந்து தியேட்டர்ஸில் வெளியாகிடும் அப்படின்னு தகவல்கள் வந்திருக்கு. அண்ட் இது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாள் கழிச்சு சியான் விக்ரம் சாருக்கு வந்து இது ஒரு ஆக்ஷன் என்டர்டெய்னர் படமாக இருக்க போகுது. அண்ட் ரீசெண்டாக இந்த படத்தோட ஷூட்டிங்கில் ஒரு 2 நடிகர்கள் வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, மார்க்கோ படம் வில்லனான அபிமன்யு திலகன் அண்ட் அவரோட ஃபாதரான ஷம்மி திலகன் அவர்கள் வந்து சியான் 63யோட ஷூட்டிங்ல இணைஞ்சிருக்கிறாங்க. ஸோ இதுதான் அவங்க 2 பேரும் ஷூட்டிங்ல இணைஞ்ச ஸ்டில்லு. ஸோ இந்த ஸ்டில்ல வந்து அபிமன்யு திலகன் வந்து அவரோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல பதிவிட்டது மட்டும் இல்லாம அண்ட் அவர் வந்து இந்த படத்தில் நடிக்கிறதாக கன்ஃபார்மும் பண்ணிட்டாரு. அண்ட் இது மட்டும் இல்லாமல் லேட்டஸ்டாக வந்த தகவலின்படி இவர் தான் சியான் 63யோட வில்லனாக இருக்கக்கூடும் அப்படின்ற மாதிரி லேட்டஸ்டாக தகவல்களும் சொல்கிறாங்க. ஸோ சியான் வெறியர்களே, கண்டிப்பாக இவர் மட்டும் வில்லனாக இருந்தார்னா இந்த படம் வந்து வேற லெவலுக்கு போயிடும். அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஸோ இதுதான் படத்தோட லேட்டஸ்ட் ஷூட்டிங் நியூஸ். அடுத்து இந்த படத்தை பற்றி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களும் வந்திருக்கு. இந்த படத்தில் வந்து சியான் விக்ரம் வந்து அவரோட சேலரியா 18 கோடி மட்டும்தான் வாங்க போறாராம். மிச்ச அமௌண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ஷேரிங் பேசிஸில் இந்த படம் வந்து சைன் பண்ணியிருக்கிறாராம். ஒன்ஸ் இந்த படம் வந்து ஒரு பெரிய ப்ராஃபிட்டபிள் அண்ட் சக்ஸஸ்ஃபுல் மூவியாக வந்ததுக்கு அப்புறமா மிச்சம் இருக்க ப்ராஃபிட்டை வந்து ப்ராஃபிட் ஷேரிங் மூலியமாக சியான் விக்ரம் அவர்கள் வந்து அவரோட சேலரியை வாங்கிக்க போறாரு அப்படின்ற மாதிரி லேட்டஸ்டாக தகவல்களும் வந்திருக்கு. ஸோ அவ்வளோதான் நண்பாஸ், இதுதான் சியான் 63 பற்றி நமக்கு தெரிந்த லேட்டஸ்ட் தகவல்கள். ஸோ நீங்கள் இந்த தகவல்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. என்ன சியான் விக்ரம் சார் ஃபேன்ஸ், அபிமன்யு திலகன் வந்து இந்த படத்துல வில்லனா இருந்தா எப்படி இருக்கும்? ஸோ அதை பற்றியும் உங்களோட கருத்துக்களை மறக்காம நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. மேலும் பல காலிவுட் அப்டேட்ஸை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.